எது மாசாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பாஸ்? நம்மளுக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்க நம்மளுடைய ஒர்க்கு, நாளைக்கு பண்ண போகிற ஒர்க்கு இன்னையை விட நாளைக்கு மாசாக இருக்கணும். நாளைக்கு செய்கிற ஒர்க்கை விட நாளன்னைக்கு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா மாசாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம டார்கெட். அப்படி தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஏன்னா யாருமே ஈவன் நம்ம உடம்பு, நம்ம மூளை, பிரைன், இது மூணுத்தை தவிர நம்ம கூட கடைசி வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுறது யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் தோ நீங்கள் பெற்றதாக இருந்தாலும் சரி, உங்களே பெற்றதாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம கூட வராது, நம்ம நினைக்கிறத செய்யாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை செதுக்கிக்கணும், நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணணும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக எல்லா ஃபீல்ட்லையும் மக்களால் மற்றவங்களால் அச்சீவ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறவங்க இந்த தத்துவத்தை உணர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் நம்ம அடுத்தவங்க அவங்க மாசு இவங்க மாசு, அவங்க மாசா இல்லையான்றதை அவங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இது மெஜாரிட்டி என்ன நினைக்குதோ அதுதான் மாசு அப்படின்னு நினச்சிப்பாங்க. மெஜாரிட்டி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்படி தான் ஒரு பஸ்ஸு, இது அடுத்த தத்துவத்தில் சொல்கிறேன், எதுக்கு இதில் சொன்னோம்னா சரி பேர் சொல்லிடுறேன். ஒரு பஸ்ஸு வேகமாக வந்துட்டு இருந்தது, டிரைவர் ஓடிக்கிட்டே இருந்தார். ரோடு நல்ல மெயின் ரோடு, சைடில் பார்க். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ரோடை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கத்தில் பார்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ரோடு வரத்தில், அந்த பார்க்கில் தனியாக அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கு பூவெல்லாம் வச்சு. ஸோ வேகமாக இருந்த பஸ்ஸு திடீர்னு பிரேக் பிடிக்கல நடுவில். ஆனால் பசங்க ரோட்டில் நடுவில் விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், அந்த ஒரு பொண்ணை தவிர மிச்சம் 19 பேர். ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டிரைவர் இப்போ எந்த இடத்துல, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல போனால் தான், ஏன்னா இருக்கிறது 10 செகண்ட் தான் கேப். இந்த 10 செகண்டுக்குள்ளே அவர் டிசைட் பண்ணுறது, ஒன்று ஸ்டேரிங் மட்டும் தான் திருப்ப முடியும், வேறு எதுவுமே அவர் ட்ரை பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் பசங்க இந்த சைடு இருக்கிற பொண்ணும் இல்லை இந்த சைடு 19 எல்லாரும் டான் ஆன்சர் பண்ணாங்க சுற்றி இருந்தவங்க. இதில் என்ன டவுட் இருக்குது? அந்த ஓரமாக ஒதுங்கி இருக்க பொண்ணு ஒரு பொண்ணாக இருக்கல, பேசாமல் அங்கே ஏற்றி அந்த ஒரு பொண்ணு போனால் பரவாயில்ல, மிச்சம் 19 பிள்ளைகள் தப்பிச்சா போதுனாங்க. அது ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாரா, இதில் 19 பிள்ளைகள் விளையாடின இடம் தப்பான இடம், அவங்க தான் தப்பானவங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல பொண்ணு ஓரமாக நின்று அதோடைய இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துலையும் விளையாட வேண்டிய இடத்துலையும் விளையாடிச்சு. அதை போய் நீங்கள் கொள்றீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலையும். அதான் நிறைய மக்கள் யார் கரெக்டுன்னு நினைக்கிறாங்களோ, யாராவது 1-2 பேர் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க கடைசியில் பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே கரெக்டு நிறைய பேர் தப்பானவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த ஒருத்தர் நல்லது பண்ணிட்டு இருக்க அந்த ஒருத்தர் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த நிறைய பேர் தப்பானவங்களை செலக்ட் பண்ணுவோம், தப்பிச்சுக்கிறாங்கன்றதான் உண்மை.